இப்பொழுது நமது கந்தசாமி சென்ட்ரல் காலேஜ் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகை தந்திருக்கும் பிரபல ரோதா டிவியினுடைய கேம்பெயரர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நமது பள்ளியில் நடந்த ஷாட்புட் விளையாட்டு போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனிதா அனிதா Congrats, great. So proud of you. பிரேம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். Hi. Thank you. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன். ஆனா அனிதா மாதிரி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கேர்ல நான் பார்த்ததே இல்லை. Anyway, thanks for calling me here. Especially thanks for Anita. Thank you. நான் அனிதா பேசுறேன் பிரேம். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்க பர்சனல் நம்பர் கொடுத்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க பிரேம். ஒன்னும் இல்ல, உன்னை ஸ்கூல்ல பார்த்ததுல இருந்து உன் அழகும் திறமையும் என் சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கு. என்னது சிந்தனையா? என்ன பத்தி சிந்திக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கா? சிந்திக்க நேரம் இருக்காவா? என் சிந்தனையும் உன்னை பத்தி தான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இப்ப புரியாது, போக போக புரியும். போக போகனா? என் மேல நம்பிக்கை வச்சிருந்தனா ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஓகே பிரேம், I'll wait for you. எஸ், ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. வாணிதா, கெட் அப். வா வா. ஹேய், அத கொடு. உட்காரு. I'll try. அனிதா, உன்னை சொல்லட்டுமா? நீ மட்டும் டிவில நடிக்க வந்தன்னு வையேன், ஒரு கலக்கு கலக்கிடுவ. உண்மையாவா சொல்றீங்க? சத்தியமா. இந்த இடத்துக்கு ஏன் கூட்டு வந்தீங்க? ரொம்ப லோன்லியா இருக்கே. இந்த லோன்லியான இடத்துல தான் ஒரு புது தேடலை அடைய போறோம். புரியல. இப்ப டிவி மீடியால பல பேர் முன்னாடி நடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கூச்சம் போகணும். அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, நான் உனக்கு சொல்லி தர போறேன். அப்படி என்ன எக்ஸசைஸ்? வெரி குட். அப்படி கேளு. இது ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எடுக்கிற எக்ஸசைஸ் கிடையாது, பிரேம் எடுக்கிற எக்ஸசைஸ். இஸ் இட்? எஸ். இப்ப நம்ம உடம்புல ஏ பி சின்னு 3 பார்ட் இருக்கு. அத பிராக்டிகலா பண்ணி காட்டினா தான் தெரியும். ஏய், நம்ம ஏன் ஸ்கூல் ஃபீஸ் வந்து தள்ளிட்டு வந்திரான்டா? ஆமாண்ணே. நான் சொல்ல சொல்ல புரியலடா. வாடா. ஏய், யாரா நீங்க? அங்க போ புஷ்கர்ண்ணே. போலீஸை கூப்பிடுவேன். ஏய், கொஞ்ச காமி அண்ணா வந்துட்டார்ல. எங்கேயோ உன்னை டிவில பார்த்த மாதிரி இருக்குதுண்ணே அவனை. நானா உன்ன பேசிட்டே. ஏய், போடா, கிளம்பு. போ, அண்ணன் இருக்கார்ல. ஏய், போ போ, சீக்கிரம் வந்துடு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? உள்ள வர. ஏய், பிங்கடா. டடா. ஏய், உடா, உடா. ஏய், ஏய். ஏய், உடா, உடா. ஏய், எங்க பேசுற? உடா. விட்டுடுங்க. எனக்கு பயமா இருக்கு, விட்டுடுங்க. ஏய், அண்ணன் காலுக்கு கீழ அழகு செலவுடா. அண்ணனுக்கு தான்டா ஃபர்ஸ்ட். விட்டுடுங்க. வேணாம், விட்டுடுங்க. விடுங்க. அக்கா! அக்கா! முடியலையேக்கா. அக்கா! அக்கா! மேடம், சாரி மேடம். உங்க குடும்பத்துல இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம். நோ நோ, பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இந்த நாளுக்காகத்தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன். இப்போ என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய போகுது. ஐயோ, அவர் சொல்லிடாதீங்க. அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. யாரு நீ? மலர்கொடி. வந்த விஷயம் எனக்கு பிரேம் கிட்ட இருந்து நியாயம் வேணும். என்ன நியாயம்? என் வயித்துல வளர குழந்தைதான்.
இந்த குழந்தைக்காகவாது அவரை மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்பா? இவன மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துறவன நடு ரோட்ல நிக்க வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். இவன் உனக்கு மட்டும் குழந்தை கொடுக்கல, எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுத்துருக்கா. இவனால பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டுல ஏராளம். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நியாயம் கேட்டு வந்தது நான் மட்டும் தானே. மோசம் போனவன் நான் கேக்குறேன், தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. உனக்காக எல்லாம் விட முடியாது. உனக்கு கற்பு மட்டும்தான் போச்சு. ஆனா என் தங்கச்சி மைனர் வயசு, அறையா பருவம். அவளை காதல் வசப்படுத்தி அவளை கூட்டிட்டு போய் 4-5 ரவுடி பசங்க காம பசுக்கி இரையாக்கிட்டான் இந்த படுபாவி. மேடம், ஒரு நிமிஷம். நான் இருக்க போறேனா சாக போறேனான்னு எனக்கே தெரியாது. மலர், என்ன மன்னிச்சிரு மலர். மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? உன்ன மாதிரி பாவிங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. உயிரோட ஓலம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ சுடுபட்டே சாக போற. என்ன சுட்டதுக்கு அப்புறம் அவர் சுடுங்க. ஏய், அவன் நெல்லு இல்ல பதறு, இறையாவ போறவன். ரஞ்சித், இவ கணவனை மீட்க வந்த சாவித்ரி. நான் புராணத்துல வர சாவித்திரியோ இல்ல, நீங்க யம தர்ம ராஜாவோ இல்ல. ஒரு பொண்ண கேக்குற, அவர் எனக்கு கொடுத்துருங்க. இவனை நான் கொடுக்கலன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அக்கா, என்ன உங்க தங்கச்சியை நினைச்சுக்கோங்க. என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா பேர் தெரியாம போயிடக்கூடாது. இது நான் பிறந்து வளர்ந்த காவிரி மண் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு சின்ன வயசுதான். என் குழந்தைக்கு வேற ஒருத்தன அப்பா நான் காட்டேன். எல்லாத ஒரு பட்டி காட்ட அப்பாவி பொண்ணுக்கா. எனக்காக அவரை விட்டுடுங்கக்கா. பிரேமே கிட்ட ஒப்படைச்சிடுங்கக்கா. உங்களுக்கு இது ஆகாது. மலர், நீ கவலைப்படாத. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதான் எனக்கு சரியான தண்டனை. உன் வயித்துல வளர் நம்ம குழந்தைக்கு ஏன் இனி செலவை நீ எதுக்கும் தப்பு. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா, அந்த கப் ஐஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அம்மா அம்மா வாங்கிட்டாம்மா. அம்மா 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 பிஸ்கட் வாங்கி கொடுமா. அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? அப்புறம் வாங்கி தரேன். ஒரு நிமிஷம் சொன்னா கேட்க மாட்டியா? பார்த்துட்டு வரேன். அம்மா எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறம்மா. ஐஸ்கிரீம் வாங்கிட்டாம்மா. அறிவு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் மலர். சின்ன பசங்க ஏன் இப்படி அழுகுது மலர்? அங்கிள் அங்கிள், அம்மா கிட்ட பிஸ்கெட் கேட்டேன் அங்கிள். அவங்க கிட்ட 30 ரூபா தான் வச்சிருந்தாங்களா அங்கிள். அதுல மண்ணெண்ணெய் வாங்கிட்டாங்களா அங்கிள். பிஸ்கெட் கேட்டா அடிக்கிறாங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அங்கிள். நான் உங்க 2 பேருக்கு எல்லாமே வாங்கி தரேன் செல்லம், அழாதீங்க. அமலி, அந்த பிஸ்கெட் பாக்கெட் எடு. என்னங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் சொல்றதை மட்டும் கேளு, அதை எடு. என்ன என்ன பண்ண முடியுங்க? நல்ல வாழ்க்கை அமைச்சிட்டோம், அது வாழ்க்கை எடுத்துச்சு. இனிமே ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இந்தா, அழக்கூடாதுன்னு சமத்தா சாப்பிடணும் 2 பேரும். அங்கிள் இவ்ளோ பிஸ்கெட்டும் எனக்கா அங்கிள்? தேங்க்ஸ் அங்கிள். ஓகேடா ரொம்ப செல்லம். தேங்க்ஸ் அங்கிள். மலர், உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க தாங்க முடியல மலர். உனக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் என்ன தயங்காம கேளு மலர்.
உனக்கு என்ன வேணாலும் செய்யற மலர். பச்சை குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அதையே அடிக்கிறேன். அம்மா அடிச்சா என்கிட்ட சொல்லுங்க என்ன? சொல்றேங்க அங்கிள். சரிப்பா. இவங்க உங்க வைஃபா? ஆமா மலர், பேர் கமலி. வணக்கம். யாருங்க இவங்க? இவங்க என் ஃப்ரெண்டு. அவசியம் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். ஆமா மலர், கண்டிப்பா கூட்டிட்டு வா. அவசியம் வரேங்க. வரட்டுமா மலர்? அண்ணே, தப்படிக்கிறது தப்பா இருந்தா திருத்திக்கலாம் அண்ணே. வாழ்க்கையே இல்லை தப்பா போச்சு அண்ணே. ஒரு குழந்தை இருந்தாலே காப்பாத்துறது கஷ்டம். இதுங்களை எப்படிதான் காப்பாற்ற போகுதோ. தண்ணீரில் விழுந்து சாவேன் என்று கூறியவனுக்கு தன்னையே அர்ப்பணித்த மலர்கொடி தான் பெற்றெடுத்த 2 குழந்தைகளுக்காக இந்த சமுதாயத்தில் முள்ளான தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறான்.